ஜெய்பீம். நுங்கை வீபா இளையபாபு, அமைப்பாளர் அம்பேத்கர் மக்கள் கழகம். புத்திஸ்ட் ஜேபிஎன் யூடியூப் சேனலுக்கு என்னை பேசி அழைத்த புத்திஸ்ட் ஜேபிஎன் யூடியூப் சேனல் நிர்வாக இயக்குனர் ஐயா புத்திஸ்ட் ஜேபி நாகபூஷணம் அவர்களுக்கு எமது கழகத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த சந்திப்பு எதுக்கு என்றால், ஒரு சில தினங்களுக்கு முன்பாக, அதாவது ஒரு சில தினம் முன்பு என்பது அனைவரும் கவனத்திற்கு வந்த ஒரு செய்தி. அந்த செய்தியை குறித்து பல நாட்களாக, பல மாதங்களாக எங்கள் அமைப்பு சார்பாகவும், எங்கள் அமைப்பு அங்கம் வகிக்கின்ற ஷெட்யூல்ட் இன கூட்டணியின் சார்பாகவும் பல தெருமுனை கூட்டங்களிலும், ஆர்ப்பாட்டங்களிலும், பொதுக்கூட்டங்களிலும் நாங்கள் பதிவு செய்துதான் வருகின்றோம். அந்த செய்தி என்னவென்றால், எஸ்சிபி என்று கூறுவார்கள், ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான். மத்திய அரசாங்கத்தால் ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது 1970 ஆண்டுகளில். அந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் குறிப்பிட்ட ஒரு தொகையை பங்கீட்டாக கொடுப்பார்கள். அந்த தொகை கொண்டு அந்த மாநில அரசாங்கம் அந்த மாநிலத்தில் வாழ்கின்ற பட்டியல் சமூக மக்களுக்கு அவர்களின் கல்வி, சமூக, பொருளாதார முன்னேற்றத்துக்காக அந்த தொகையை பயன்படுத்த வேண்டும். அதுக்காக அவர் செலவு செய்ய வேண்டும். அவ்வாறு ஒதுக்கப்பட்ட தொகையில் தமிழ்நாட்டு பல ஆயிரம் கோடிகள் ஒதுக்கப்படுகின்றது. சுருக்கமாக சொன்னால் ஒரு செய்தி வந்திருக்கின்றது செய்தித்தாள்களில். மதுரை சேர்ந்த திரு சமூக ஆர்வலர் கார்த்திக் என்பவர் அந்த செய்தி ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்டு பின்பு செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் அது செய்தியாக வந்த வண்ணம் உள்ளது. அதாவது என்னவென்றால், ஒதுக்கப்பட்ட தொகையில், அதாவது 11,000 மொத்தம் 10,000 கோடி என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு 11,969 கோடி செலவிடப்பட்டுள்ளது என்றும் 5,318 கோடி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது என்று செய்தி வந்துள்ளது. நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், தற்போது தமிழகத்தின் முதல்வராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில் அளிக்க வேண்டும். அதாவது, தாங்கள் திமுக தலைவராக எங்களுக்கு பதிலளிக்க தேவையில்லை, தமிழக முதல்வர் என்ற அடிப்படையிலும், அது மட்டும் இல்லாமல் ஹை லெவல் கமிட்டி, மானிட்டரிங் கமிட்டி, விஜிலன்ஸ் கமிட்டி ஃபார் எஸ்சி எஸ்டி, அந்த கமிட்டியோட தமிழகத்தோட சேர்மனாக இருக்கின்ற முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதிலளிக்க வேண்டும். நான் ஏன் முதல்வராக பதிலளிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால், அவர் திமுக தலைவராக பதில் சொன்னால் இது திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, இங்க அனைத்து சமூக மக்களுக்கும் நாங்கள் நீதியோட அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், இங்க எந்த ரீதியான பாகுபாடுகள் கிடையாது, சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் என்று கிடையாது என்று வீரவசனங்களை பொய்யாக தான் பதிவு கொடுப்பார், அவர் அறிக்கையாக கொடுப்பார். அந்த அறிக்கை எங்களுக்கு தேவை கிடையாது. அதுக்கு மாற்றாக முதல்வராக இருந்து சட்டமன்றம் நடக்கின்ற போது நாங்கள் 11,969 கோடி இந்த திட்டத்துக்காக செலவு செய்தோம், சமூகத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் கல்வியிலும் இந்த மக்களுக்கு பட்டியல் சமூகம் இந்த திட்டத்துக்காக நாங்கள் செலவு செய்தோம் என்ற அறிக்கையும் 5,318 கோடி ஏன் திருப்பி அனுப்பித்தோம், அந்த துறையை ஏன் திருப்பி அனுப்பிச்சோம், இதுக்கு ரெண்டுத்துக்கு அவர் விளக்கு தமிழக முதல்வரால் எங்களுக்கு அவர் பதில் அளிக்க வேண்டும். கண்டிப்பாக எங்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால், நாங்கள் பொதுவாக இருக்கின்ற நிதியை பற்றி நாங்கள் கேள்வி எங்களுக்காக எங்க முன்னேற்றத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை நீங்கள் என்ன செலவு செய்கிறீர்கள், ஏன் திருப்பி அனுப்பினீர்கள், அதுதான் நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம். தமிழக முதல்வராக இதற்கு அவருக்கு திரு ஸ்டாலின் இதுக்கு பதில் கூற வேண்டும். திமுக தலைவராக இல்ல, தமிழக முதல்வராக பதில் கூற வேண்டும். ஏனென்றால், பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சமூகத்திலும் இந்த சமூக மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தமிழகத்தில் எண்ணற்ற கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள், கல்வி நிலையங்கள், சாதிய வெறியாட்டங்கள், சமூக கலாச்சார நிகழ்வுகளில் நாங்கள் புறக்கணிக்கப்படுகின்றோம். அனைத்து துறையிலும் அனைத்து நிலைகளும் இந்த மக்கள் சாதி ரீதியாக ஒடுக்கப்படுகின்றார்கள். பொருளாதாரம் நாங்கள் மேல் வருவது தான் இந்த போன்ற தொகைகள் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஒதுக்கின்றது. அதிலும் நீங்கள் ஊழல் செய்வது, திருப்பி அனுப்புவது போன்ற செயல்கள் எல்லாம் ஏமாற்று வேலை. நாங்கள் இதை கண்டிப்பதோடு நிறுத்திவிடாமல் அம்பேத்கர் மக்கள் கழகம் அங்கம் வகிக்கின்ற ஷெட்யூல்ட் கூட்டணி சார்பாக இது தொடர்ச்சியாக கொண்டு போய் போராட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த கண்டன பதிவை முடிவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். ஜெய்பீம்.